ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஓல்டு பாஸ்போர்ட். திஸ் இஸ் மை நியூ பாஸ்போர்ட். நான் 2013 இந்த பாஸ்போர்ட் எடுத்தேன். 2023 இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ 26 வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள ரினிவல் பண்ணா 1500 ருபீஸ் சார்ஜ் ஆகும். அதனால நான் இப்பயே ரினியூ பண்ணேன். அதுக்கு மேலனா ஒரு 500 ருபீஸ் 6 ஆகும். திஸ் இஸ் மை நியூ பாஸ்போர்ட். பாத்தீங்கன்னா 26ல இருந்து 36 வரைக்கும், அதாவது 10 வருஷம் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 10 வருஷம் வேலிடிட்டி. நீங்களும் ரினியூவல் பண்ணா இன்னொரு 10 வருஷம் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10 இயர்ஸ்க்கான வேலிடிட்டிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற டோட்டல் டைம் 10 நிமிஷம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல வீட்டுல இருந்தே ஆன்லைன்ல உங்க பாஸ்போர்ட் எப்படி ரினியூவல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளவு சார்ஜஸ் ஆகும், ஒருவேளை ரினியூவல் பண்ணும்போது உங்க ஓல்டு பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டா என்ன பண்ணணும், போலீஸ் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வரப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சேவை ஆஃபீஸ்ல போயிட்டு என்னென்ன பண்ணணும். இந்த வீடியோல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரினியூவல் மட்டும் இல்ல, நியூ பாஸ்போர்ட்டா இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரினியூவல்ல இருக்க 90% ப்ராசஸ் நியூ பாஸ்போர்ட் தமிழ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க வெப் ப்ரௌசர்ல பாஸ்போர்ட் ரினியூவல் டைப் பண்ணுங்க. அபிஷியல் வெப்சைட் கீழே வரும், பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி. அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தா டைரக்டா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்க ரெஜிஸ்டர் இயரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க உங்க நேம், மெயில் ஐடி பிளஸ் லாகின் ஐடி நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இதை வச்சு நீங்க ஈஸியா லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடிச்சதும் இப்ப இந்த வெப்சைட்ல சர்வீசஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிப் ஃபார் நவுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப இதுல இருக்க 9 ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஒரி பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இங்க அப்ளைங் ஃபார் பாஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன்ல ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருந்தா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. ரினியூவலா இருந்தா ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்க ரீசனை செலக்ட் பண்ணணும். என்னோடது எக்ஸ்பயர் ஆகி 3 இயர்ஸ்க்குள்ள ஆகுது, அதனால நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ல நார்மல்னு செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினா தக்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்ல உங்களுக்கு தேவையான பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 36 பேஜஸ் செலக்ட் பண்றேன். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க உங்க நேமை டைப் பண்ணுங்க. இங்க உங்க சர்நேமை டைப் பண்ணுங்க. அடுத்து உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கான்னு கேக்குறாங்க. எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. உங்க நேம், இதுக்கு முன்னாடி உங்க நேமை சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்ல நோ கொடுங்க. அடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேக்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்ல நோ கொடுங்க. அடுத்து உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. உங்க மதர் இல்ல ஸ்பௌஸ் கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேக்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க, இல்ல எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இஸ் எலிஜிபிள் ஃபார் நான் ஈசிஆர் கேட்டகரின்னு கேக்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க. உங்க விசிபிள் டிஸ்டிங்ஷன் மார்க்கை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரின்ற ஆப்ஷன்ல எஸ் கொடுங்க. இப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்க உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஸ்பௌஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க உங்க வீட்டு அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. உங்க வில்லேஜ்ல ஏரியா
அடுத்து உங்க சிட்டி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்க மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. திஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிள்னு கேக்குது. உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் இருந்தா எஸ் கொடுங்க, இல்ல நோ கொடுங்க. இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்கும். அங்கேயும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. இப்போ அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க உங்க நேம் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்க ஓல்டு பாஸ்போர்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க ஓல்டு பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சுன்னா உடனே பேனிக் ஆகாதீங்க. அதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்டா உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்க பாஸ்போர்ட் லாஸ்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை வச்சு ஈஸியா நீங்க ரெனியூவல் பண்ணிக்கலாம். இப்போ இங்க உங்க ஓல்டு பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்க பிளேஸ் ஆஃப் இஷ்யூ டைப் பண்ணுங்க. அடுத்து உங்க டேட் ஆஃப் இஷ்யூ டைப் பண்ணுங்க. அடுத்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டைப் பண்ணுங்க. அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு வந்து நாட் அவைலபிள் கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ எவர் அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூ. இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு இஷ்யூ ஆகாம இருந்திருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து provide the following details if there are any criminal proceedings pending against the applicant அப்படின்றது. உங்க மேல ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தா மட்டும் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருங்க. அடுத்தது provide the following details if the applicant has been convicted by a court in India. இப்பயும் அதே மாதிரிதான். நீங்க ஏதாவது உங்க மேல வழக்குல வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொவைட் த ஃபாலோவிங் டீடைல்ஸ் இஃப் த அப்ளிகண்ட் ஹஸ் பீன் ரெஃப்யூஸ் டினைட் பாஸ்போர்ட். உங்களுக்கு ஏதாவது காரணத்துக்காக பாஸ்போர்ட் கொடுக்க மறுத்து இருக்காங்க, இல்லை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க மற்றதுக்கெல்லாம் நோ கொடுத்துக்கலாம். ஃபாரின் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கீழே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து provide the following details if applicant has returned to India on emergency certificate. எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்திருந்தா மட்டும் இந்த ஆப்ஷன் பாருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த காப்பி தான் அப்படியே உங்க பாஸ்போர்ட்ல பிரிண்ட் ஆகும். இதுல உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை ஏதாவது டேட்டா மிஸ்மேட்ச் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எல்லாமே கரெக்டா இருக்குன்னா கீழே அக்ரீன் இருக்கும், அதுக்கு முன்னாடி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்க உங்க ப்ரூஃப் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து பேன் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பேன் கார்டு கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் ஆதாரை கொடுத்துக்கலாம். அக்ரீன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பிளேஸ் என்ற இடத்துல உங்க பிளேஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ வேணா ப்ரிவியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து சப்மிட் கொடுத்தவொடனே இங்க வந்து உங்க பிஎஸ்கே ஆஃபீஸை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரேரா தான் இருந்தது. அதுவும் ஒரே ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நெல்சன் மாணிக்கம் ரோட்ல ஸ்கைவாக் பின்னாடி இருந்தது. அங்கதான் நான் போய் பண்ணேன்.
பட் அது இங்க இருந்து எனக்கு ரொம்ப லாங்கு. பட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஎஸ்கே ஆஃபீஸஸ் அவைலபிளா இருக்கு, உங்க ஏரியா பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அதில் நீங்க வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து எங்க ஏரியால இருந்து எனக்கு பக்கம்னு பாத்தீங்கன்னா பிஓ பி ஸ்டேஷன்ல இருக்கு, அந்த பிஎஸ்கே ஆஃபீஸ் தான். இந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். கன்ஃபார்ம் ஆனதும் இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் தான். நீங்க யூபிஐ இல்லை கிரெடிட் கார்டு எதை வச்சு வேணா பே பண்ணிக்கலாம். ரெனியூவலுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் ஆகும். இதுவே நீங்க வந்து புக்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜஸ் ஆகும். அடுத்து தக்கல் அப்ளை பண்ணீங்கனாலும் அடிஷனல் சார்ஜஸ் ஆகும். இப்போ இது அப்ளை பண்ணி முடிச்சு பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டேட் கன்ஃபார்ம் ஆகிடும். அது உங்களுக்கு எஸ்எம்எஸ்-ஆகவும் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு டைமுக்கு முன்னாடி சீக்கிரம் போகணும் அந்த மாதிரி எந்த நீடும் இது கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு 10:30க்கு அப்பாயின்மெண்ட்னா 10:15க்கு அங்கே போனால் போதும். அதே மாதிரி போகும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி ரெனியூவலுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணிருக்கும் போது இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்காது, இப்போ மேரேஜ் ஆகிருக்கும், மேரேஜ் ஆகிருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதும் உங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே போயிட்டு ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று, இந்த ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இதை வச்சு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை ஹெட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி இன்னொரு நாள் ஷெடியூல் பண்ணுங்க. நீங்க அங்க 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க ஹெட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க அப்பாயின்மெண்ட் டைம்லாம் கிடையாது. அங்க வந்து டெய்லியும் வந்து ஒரு 100 பேர் அங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மார்னிங் 60 டோக்கன், ஈவினிங் 60 டோக்கன் தான் பார்ப்பாங்க. அதுவும் நீங்க எவ்வளவு இயர்லியா போறீங்களோ அவ்வளவு இயர்லியா உங்களுக்கு பண்ண முடியும். இதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல். அதை ஸ்கிப் பண்றதுக்கு ஈஸியான ஆப்ஷன். இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலே உங்களுக்கு 6 மாசம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்க அங்க கேட்கும்போது இன்கேஸ் டாக்குமெண்ட் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு திருப்பி ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு அதே ஆஃபீஸ் உங்க கன்வீனியன்ட், அந்த ஆஃபீஸ் வந்து உங்க கன்வீனியன்டான உங்க பக்கத்துல இருக்க அதே பிளேஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இதுக்குன்னு ஹெட் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோட்ல ஒன்று இருக்கு, இப்பெல்லாம் அங்க போய் நீங்க அலைய வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்ததும் உங்க ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்னா 10th சர்டிஃபிகேட் காட்டுங்க. அடுத்து உங்க அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, ஆதார் கேட்பாங்க. கேட்டு அவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிடும். வந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 1/2 hourலேயே போலீஸே வந்துட்டு இன்ஸ்டன்டா செக் பண்றாங்க. வித்தின் 3 days எனக்கு பாஸ்போர்ட்டே வீட்டுக்கு வந்துருச்சு. இத்தனைக்கும் நான் தக்கல்லே அப்ளை பண்ணேன், நார்மலா தான் அப்ளை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.